உலகில் பிறந்தாண்டி வேயாண்டி பிச்சாண்டி வேச்சி மகன் மாயாண்டி மாயாண்டி சுடலையாண்டி கதைகள் பாட மகா கணபதியே காப்பதாமே ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு அம்பையவள் வருவாளா திருநடனம் ஆடுவாளா அப்படி சரஸ்வதியால் வருவாளா மேனகையால் வருவாளா மிருதங்கம் வாசிப்பாளா அப்படி இருக்கும் போது அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்தில் அனைவரும் கொலுவிருந்து வருகிறார்கள். அந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் நீலகண்டன் கரைக்கண்டன் காலகண்ட மூர்த்தி என்றும் அழைக்கப்பட்ட சங்கரன் சதாசிவன் சப்பாகரன் சாலாசூரன் இல்லை அம்பலன் திருநீலகண்டனாகிய சிவபெருமானோடு ஆதிசக்தி உமையவள் பார்வதியும் கொலுவிருந்து வருகிறார். அந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் 14 லோகத்தையும் படைத்தார். உலகத்தை படைத்து ஆமா அதிலே அதலை சுதலை ஆதி பாதாளம் என்று 3 லோகத்தையும் படைத்தார். அதலை என்றால் என்ன? அதலை என்றால் ஆகாய லோகம். சரி. சுதலை என்றால் மத்திய லோகம், நம்ம வாழக்கூடிய உலகம். ஆதி பாதாளம் என்றால் நமக்கும்
ஆதியில் ஒரு உலோகம் இருக்கின்றது. அப்படியா? சரி. ஆமா. அந்த ஆதிவெள்ளி கைலாசத்திலே மும்மூர்த்திகள் வாழ்ந்து வருகிறார்கள். படைத்த பிரம்மதேவன், பாதுகாக்க என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன், படியலக்க பகவான் ஆகிய மும்மூர்த்திகள் ஆதி கைலாசத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த சுதலை என்ற மத்திய லோகத்திலே யார் வாழ்ந்து வரா? ஆண்டவனாகிய சிவபெருமான் சக்தி சுரூபத்திலே பெண்களை படைத்தார், சிவன் சுரூபத்திலே ஆண்களை படைத்தார். அப்படி படைத்த மனுக்களுக்கு ஆறாவது எனும் பகுத்தறிவையும் கொடுத்தார் ஆண்டவனாகிய சிவபெருமான். அப்படி கொடுத்த ஆண்டவனாகிய பகவான் ஆதிவெள்ளி கைலாசத்திலே படைத்தல், காத்தல், அழித்தல் என்று மூன்று இருக்கின்றது. அதே மாதிரி இந்த நம்ம மத்திய லோகத்துல என்ன இருக்கு? ஆண்டவனாகிய சிவபெருமான் என்ன சொல்லி கொடுத்திருக்காரு? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. ஒரு மானிடரா பிறந்திருந்தா இது மூணு கட்டாயமா இருக்கணும். ஆமா. என்னது இருக்கு? கட்டுப்பாடா? கடமையெல்லாம் எங்க போச்சு? கண்ணியம் எங்க? கட்டுப்பாடுனா நீங்க சொல்ற குடும்ப கட்டுப்பாடு இல்ல, மன கட்டுப்பாடு. ஆமா. கடமை என்றால் என்ன? நம்ம தாய் தகப்பன் வயதான உடனே நான் தன்னுடைய மகன் தான் கடமையாக பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் கடமை. ஆமா. கண்ணியம் என்றால் என்ன? ஒருவருக்கு ஒருத்தி, ஒருத்தனுக்கு ஒருவன். ஆமா. என்று கண்ணியமாக வாழ வேண்டும். ஆமா. அப்படியா? பேசிட வேண்டியதானே? அப்படியா? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்றால் என்ன? எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம எல்லையை மீறி நடந்துக்க கூடாது. ஒரு கட்டுப்பாடோட இருக்க வேண்டும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பார்கள். ஆமா. அதனால ஒரு கட்டுப்பாடோட இருக்க வேண்டும். ஆமா. அப்படி ஆண்டவனாகிய சிவபெருமான் அப்படி படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமலே படியலக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எப்படி படியலந்து வருகிறார் தெரியுமா? அங்கே நாளை நல்லது எடுத்து, நாளை நல்லது எடுத்து, நாளை எங்கும் படியலந்தான் உரிய நல்லது எடுத்து, உலகமெல்லாம் படியலந்தான் ஆளாக்குதை எடுத்து, ஆளாக்குதை எடுத்து, அகிலமெல்லாம் படியலந்தான்.
மனுக்களுக்கு பட்டினி இல்லாமலே படியளந்து விட்டு அவர் நேர கைலாசம் செல்கிறார். அந்த ஆதிசக்தி பார்வதியானவளோ திருமஞ்சனை குடமதியில அப்படி தீர்த்தம் கொண்டு வந்து பகவானுக்கு பாத பூஜை எல்லாம் செய்கின்றார். அப்படி பாத பூஜையை முடித்து ஆசனத்தில் அமர வைத்து என்ன செய்தா பார்வதி பகவான் கால தொட்டு வணங்குதா. அதெல்லாம் அந்த காலத்துல, இந்த காலத்துல யாராவது புருஷன் கால தொட்டு கும்பிடுவாங்களா? எதுக்கு கால தொட்டு கும்பிட மாட்டேங்காங்க? வீட்டுக்குள்ள வரும்போதே காலு தரையில நிக்க மாட்டேங்குது. ஆமா, இல்ல நாங்க எங்க கால தொட்டு கும்பிட அப்படிதான் செய்ய வேண்டியதா இருக்கு. அப்படி பகவான் வந்தோடனே உபசரிக்கின்றால் பார்வதியானவள். ஆமா, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எங்க தாத்தா வேலைக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்க ஆட்சி என்ன செய்வா, எப்ப வருவாருன்னு வாசல்ல எதிர்பார்த்து இருப்பா. ஆமா, எங்க தாத்தா வந்த உடனே இந்த காலை கழுவுங்க, என்ன பகவான் தாத்தா காலை கழுவி என்ன செய்வா, குடிக்க தண்ணியும் கொடுப்பா. ஆமா ஆமா ஆமா, இந்த காலத்துல யாராவது அப்படி சொல்லுதாங்களா? எதுக்கு சொல்ல மாட்டேங்காங்க? மனைவிக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு வரும்போதே தண்ணியில தான் வீட்டுக்குள்ள வருவாங்க. ஆமா, எங்க நாங்க தண்ணிய குடிக்க சொல்ல. ஆமா, அப்படி இருக்கும் போது அந்த ஆதி வெள்ளி கைலாசத்தில் ஆண்டவனாகிய சிவபெருமானும் ஆதிசக்தி பார்வதியானவனும் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அங்கே ஆண்டவன் தான் பகவானோ, ஆண்டவன் தான் பகவானோ, ஆதிசக்தி பார்வதியா செக்கட்டங்கள் மண்டபத்தில் சோவியதுதான் பரத்தி செக்கட்டனும் ஆடுகிறார். ஆடுகின்ற வேளையிலே ஆடுகின்ற வேளையிலே உமாதேவி வருவாளா. மண்டபத்தில் சோவி பரத்தி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் தோல்வி இல்லாமலேயே விளையாடி கொண்டு வருகிறார்கள். பகவான் தோக்குற மாதிரி இருந்தா பார்வதி விட்டு கொடு, பார்வதி தோக்குற மாதிரி இருந்தா பகவான் விட்டு கொடுப்பாரா? அதான் இப்பவும் சொல்லுவாங்க, கல்யாணம் முடிச்ச புது பொண்ணு புது மாப்பிளைக்கு என்ன சொல்லுவாங்க, எப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழுங்க. ஆமா, பெரியவங்க அப்படி சொல்லுவாங்க. இந்த காலத்துல யாராவது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழுதாங்களா? ஆமா, அது மட்டுமல்ல, கணவன் சந்தோஷமா இருந்தா மனைவி கவலையோட இருக்கா, மனைவி சந்தோஷமா இருந்தா கணவர் கவலையோட இருக்காரு. எல்லாம் ஒரு 200 ரூபாய்க்கு தான். கணவர் என்ன செய்வாரு, எம்மா எனக்கு ஒரு 200 ரூபாய் தாயேன். ஆமா, மனைவி கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, கணவர் சந்தோஷமாயிருவாங்க, மனைவிக்கு கவலையா இருக்கும். ஒரு 200 ரூபாய் வாங்கிட்டு போறது பெருசு இல்ல, வீட்டுல வந்து நம்ம உயிரை வாங்குவாரு. ஆமா, அதே மாதிரி மனைவி என்ன செய்வா, இவற்றை 200 ரூபாய் கொடுத்தா நம்ம உயிரை வாங்குவாருன்னு கொடுக்காம இவ சந்தோஷமா இருந்தானா அவ தரலையேன்னு அவரு கவலையோட இருப்பாரு. இப்போ உள்ளதுல அப்படிதான் நடக்கு. ஆமா, வருகிறாள் தெரியுமா, ஆதி வெள்ளி கைலைக்கு தாரனாரோட இளமதற்கு ஏகவெள்ளி கைலாசோ ஈசனோட இளமதற்கு உமாதேவி வருவாளா 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 பகவானோட இளமதற்கு இளமதற்கு பகவானோட இளமதற்கு
பகவானே எனக்கு ஒரு குறை தீர்த்து வைக்க வேண்டும் சுவாமி. அம்மா என்ன? உனக்கு என்னம்மா குறை? இந்த பூமியிலே பூமி பாரம் என்னாலே சுமக்க முடியவில்லை. பூமாதேவி சொல்லுதா? ஆமா, பூமி பாரம் என்னால சுமக்க முடியலையே பகவானே. எதற்கு அப்படி சொன்னா? அன்று ஒரு காலத்திலே மனிதருக்கு பிறப்பு மட்டுமே உண்டு. பிறப்பு மட்டும் உண்டு. ஆமா, இறப்பு என்பதே கிடையாது. சாவே கிடையாது. ஆமா, அந்த காலத்துல நான் பிறக்காம போயிட்டேன். அப்படியா? அப்படி இருக்கும் போது பூமாதேவி என்ன சொன்னா? என்னால பூமி பாரம் சுமக்க முடியவில்லை சுவாமி என்று சொன்ன போது ஆண்டவனாகிய சிவபெருமான், அம்மா பூமாதேவி நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம், உன் சுமையை நான் குறைத்து தருகின்றேன் என்று பகவான் சொன்ன போது அப்படி பூமாதேவியோ சென்று விட்டார். பார்த்தார் பகவான், யாரு வாக்கு பலிக்கும்? ஆமா, வள்ளுவன் வாக்கு பலிக்கும். ஆமா, அப்படி இருக்கும் போது ஆண்டவனாகிய சிவபெருமான் அப்படி வள்ளுவனை வரவழைத்தார். அப்பா வள்ளுவா, இந்த பூலோகத்திலே நீ சென்று பறையோசை அடிக்க வேண்டும். பூவிருக்க, வெஞ்சிருக்க, காயிருக்க, கனி இருக்க, கனிந்த கனி மட்டும் முதிர வேண்டும் என்று பறையோசை அடிக்க வேண்டும். ஆமா என்று சொன்ன போது அப்படியே சரி என்று சம்மதித்து அந்த வள்ளுவனானவரோ அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? வள்ளுவனானவனோ வள்ளுவனோ ஆனவரோ அவர் என்ன என்ன செய்வாரா? நாமல் பூலோகம் செல்ல வேணும், பரவோசை அடிக்க வேணும், வள்ளுவனோ வருவாரா? அவர் எப்படிக்கு வருவாரானா? ஏழு நல்ல யானை மீது அவர் அமர்ந்து கொண்டு வருவாரா? வருகின்ற வேளையிலே வள்ளுவனோ ஏது செய்வார்? வருகின்ற வேளையிலே கண்டாரே காளி கோவில், அந்த காளியோட கோவிலே அந்த வள்ளுவரும் கண்ட போது அவர் என்ன என்ன செய்வாரானோ? அந்த கோவிலை பார்க்க வேணும் என்று வள்ளுவனோ எது செய்வார்? அவர் யானை விட்டு கீழிறங்கி அந்த காளியோட கோவிலுக்கு வருவாரா வள்ளுவரோ? அப்படி வந்ததொரு வேளையில அது என்ன என்ன நடக்குதா? இந்த வள்ளுவனோ பூலோகத்தில் பறையோசை அடிக்க வேண்டும் என்று சொல்லி வெள்ளை யானையிலே அமர்ந்து கொண்டு வருகின்றார். அப்படி வருகின்ற வேளையில என்ன பார்த்தாரு? அம்மா காளியம்மா கோயில கண்டார் வள்ளுவனானவர். ஆமா, பத்ரகாளி கோயில பார்த்தோன்னே வள்ளுவர் என்ன செஞ்சாரு? யானை விட்டு கீழிறங்கி பத்ரகாளி அம்மனை போய் அடி தொழுகின்றார். ஆமா, பார்த்தாக்கா பத்ரகாளி நம்ம மகன் வள்ளுவன் வந்திருக்கான். ஆமா, அவருக்கு ஏதாவது கொடுக்கணும். காளி கோயில்ல என்னது இருக்கும்? மது இருக்கும். மதுனா மதுதான். ஆமா, கல்லு கல்லு. ஆமா, காளியம்மா என்ன செஞ்சா? ஒரு கலசத்துல மது எடுத்துட்டு வந்து வள்ளுவன் கையிலே கொடுக்கின்றார். வள்ளுவன் அப்படியே அருந்துகின்றார். ஆமா, கல்லு குடிச்சோடனே வள்ளுவருக்கு எப்படி இருக்கு? ஆமா, அப்படி போதை வந்த போது அவரும் மறுபடியும் யானை மேலே அமர்ந்து கொண்டு அப்படி பூலோகம் மாறும்போது இந்த பூலோகத்திலே சின்னஞ்சிறு பிள்ளைகள் கருப்பு யானை கண்டாவே விட மாட்டாங்க. யானை யானைன்னு எல்லாரும் பின்னாடி போவாங்க. இதுவோ வெள்ளை யானை. சின்னஞ்சிறு பாலகர்கள் என்ன செஞ்சாங்க?
செய்யறாங்க? யானை பின்னாடியே ஓடுகின்றார்கள். ஆமா, பார்த்தால் வள்ளுவன் அந்த சின்னஞ்சிறு பாலகளை விரட்டுகிறார். அந்த பையன் நாளை காலையில என்ன செய்வான்? கல்ல தூக்கி உங்க மண்டையை உடைக்க போறான். ஆமா, மதிய வரைக்கும் இருக்கணும்ல. ஆமா, யார் ஊர்ல வந்து யார விரட்டுது அப்படின்னு காலையில நீங்க உங்களை கண்ட நேரம் கல்ல தூக்கி மண்டையை உடைக்க போறான். அப்படியா? அப்படி இருக்கும் போது அந்த சின்னஞ்சிறு பாலுக்கும் கோபம் வந்தது. கல்லும் மண்ணுமாக வள்ளுவன் மேலே எறிகிறார்கள். வள்ளுவனுக்கோ கோபம் வந்தது. அப்படி சின்னஞ்சிறு பாலை கோபப்படுத்தியதும் அந்த மது போதையாலே பறையோசை பகவான் எப்படி அடிக்க சொன்னார்? ஆமா, பகவான் அப்படி பறையோசை அடிக்க சொன்னார். இவரோ மறந்து எப்படி அடிக்கின்றார்? அங்கே பூவுதிர அங்கே பிஞ்சுதிர வள்ளுவன் பறையோசை அடித்த போது அன்று முதலாகத்தான் சின்னஞ்சிறு சிசு முதலாக துவண்ட கிழவன் வரைக்கும் இருந்து போகிறார்கள். சின்னஞ்சிறு சிசு என்னது? 40 வயது கர்ப்பமாக இருக்கும் கரு சிசு முதல் 40 நாள் கர்ப்பம். ஆமா, கட்டிலே துவண்டு கிடக்கும் கிழவன் வரை இறந்து போகிறார்கள். அன்னைக்கு அந்த வள்ளுவன் ஒழுங்கா பறையோசை அடித்தானால் வயதானவங்க மட்டும்தான் இறந்து போவாங்க. இது எல்லாரும் உயிரோட இருந்திருப்பாங்க. ஆமா ஆமா, அந்த வள்ளுவனும் மாற்றி பறையோசை அடித்ததுனாலதான் அப்படி சிசு முதல் துவண்ட கிழவன் வரைக்கும் இறந்து போகிறார்கள். அப்படி இருக்கும் போது அந்த பூமாதேவிக்கும் மீண்டும் சுமை அதிகண்டிலே இருக்கின்றது. ஒருத்தங்க உயிரோடு இருக்கிறத விட இறந்துட்டாங்கன்னா 2 மடங்கு எடை அதிகமாகுமா? ஆமா, அப்படியா? அது பூமி பாரமோ சுமக்க முடியவில்லை. பூமாதேவி என்ன செஞ்சா? மறுபடியும் பகவானை தேடி வருகின்றார். ஆமா, அப்படி வந்த போது ஏ ஆண்டவா பகவானே, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என் பூமி பாரத்தை குறைக்கணும்னு தான் சொன்னேன். மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது சுவாமி என்று சொன்ன போது அந்த பூமாதேவியை பார்த்து ஆண்டவனாகிய சிவபெருமான் என்ன சொல்கிறார்? ஆனால் தானே தானே தன்னோ அந்த நானே தன்னா சார்பாக வல்லம் தென்னக புகழ் விஜய் டிவி புகழ் வல்லம் அழகு சுந்தரி அவர்கள் குழுவினருக்கு அவர்களுக்கும் எங்கள் திருக்கோயில் சார்பாக மரலாடி அவர்கள் இந்த பொன்னாடை பூர்த்தி கௌரவப்பட்ட எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. அவர்கள் போடுங்க இந்த பட்டுக்களை அறிக்கையாக போட்டு அடுத்தபடியாக கடம் முருகேசன் மாமா அவர்களுக்கும் இந்த பொன்னாடையை பற்றி கௌரவம். அடுத்தபடியாக
செல்லத்துறை அவர்களுக்கும் பக்கப்பட்ட அவர்களுக்கும் இந்த திருக்குறள் சார்பாக சமூகவல் பெரியப்பா அவர்களுக்கும் இந்த பக்கப்பாட்டு ரொம்ப அருமையாக தாளம் போட்டு ரொம்ப மகிழ வைத்தார்கள். மணிகண்டன் அத்தான் அவர்களுக்கும் எங்கள் சார்பாக அவர்களுக்கும் எங்கள் திருக்குறள் சார்பாக பொன்னாடையை பற்றி கௌரவப்படுத்துகிறோம். ஒருவரும் மணிகண்டன கட்டை எடுத்தும் தாளம் அவர்களுக்கும் மணிகண்டன் அண்ணன் அவர்களுக்கும் மணிகண்டன் மாப்பிள்ளை அவர்களுக்கும் இந்த பொன்னாடை வைக்கிறோம். வருட வருடம் இதே முறை வந்து சீரும் சிறப்பாக நடத்தி கொடுக்கிறோம். அவர்கள் சார்பாக எங்கள் திருக்குறள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வில்லிசை குழுவினரை பாராட்டி நம்மளுக்கு பாராட்டு எப்படி எனக்கு ஒரு வட்டு சேலை, உங்களுக்கு பொன்னாடை, மலர் மாலையை மாணிக்க மாலையாக இந்திராணி குழுவினர் அவர்களும் பாலு அவர்களும் உங்களுக்கு அன்பளிப்பு செய்துள்ள அவர்களும் அவர்களுடைய குடும்ப குல கோத்திரமல்ல இந்திராணிக்கு மலப்பாரி எப்படி வளர்ந்திருக்கு பாருங்க. ஆமா ஆமா செட்டி குளத்துல பார்த்தோம், அங்க எப்படி இருந்தது? ஆமா தெக்குமேடு நம்ம போன இடத்துல இந்திராணிக்கா மலப்பாரி இருந்தா அவ்வளவு சீரும் சிறப்புமா மலப்பாரி நல்லா வளர்ந்திருக்கு. மலப்பாரிக்கு முதலிடம் நம்ம இந்திராணி அக்கா தான். அவர்களும் அவருடைய குடும்ப குல கோத்திரமல்ல அவருடைய குழுவினர்கள் எல்லாம் முளைப்பாரி குழுவினர்கள் எல்லாரும் பாலு அவர்களும் அவருடைய தமிழ் வித்துவான் பாலு அவர்களும் அவருடைய குடும்ப குல கோத்திரமல்ல இன ஜன பெண்கள் எல்லாம் எப்படி வாழ வேண்டும் என்று கேட்டால் வாழ வேணும், அவர்கள் வளர வேணும், ஐயா வளர வேணும், மலைமுருகன் அருளாலே வளர வேணும். ஐயா சென்ற இடங்கள் எல்லாம் செழித்து வாங்கி வாழ வேணும், நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு எந்த முகம் போனாலும் தங்க முகமாய் எதற்கும் கவலைப்படாதே. பிள்ளையாக நான் பிறந்து உன் பிணங்களை குறைத்து தாரு. முதலையாக நான் பிறந்து அந்த
அந்த மையானத்தை காத்து தாரேன் ஆமா என்று பகவான் சொன்ன போது பூமாதேவியோ சென்று விட்டார். அப்படி இருக்கும் போது பகவானவரோ அந்த ஆதிவெள்ளி கைலாசத்திலே அமர்ந்திருந்தார். பார்த்தால் பார்வதியானவள், ஆண்டவா பகவானே, படைத்த மனுக்களுக்கு நீங்கள் படியளக்க போகவில்லையா சுவாமி? அம்மா பார்வதி, நல்ல வேலை எனக்கு ஞாபகப்படுத்தின. முகத்தை பார்த்தோன்னே எல்லாம் மறந்து போச்சு. ஆமா என்று சொன்ன போது நாளை தினையை எடுத்து வா பார்வதி என்று பகவான் சொல்கின்றார். நாளை தினையை எடுத்து வந்து நாதன் கைகளிலே கொடுக்கின்றாள் ஆதிசக்தி பார்வதியானவள். பகவானோ படியளக்க 2 எட்டு தான் எடுத்து சென்றார். பார்த்தால் பார்வதியானவள், பகவானே நில்லுங்க 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 என்று வழியை மறைத்து விட்டார். ஆமா, ஒரு ஆணா பிறந்தவர் வேலைக்கு வெளியில போகும்போது ஒன்னா பிறந்த போய் வழிய மறைச்ச போன காரியம் எப்படி இருக்கும்? ஆமா, அப்படி இருக்கும் போது அம்மா பார்வதி, நீதான் படியளக்க போக சொன்னாய், இப்ப வந்து வழியை மறைக்கிறியே, என்ன காரணம்? ஆண்டவா பகவானே, தினமும் நாளை திணையை தான் உங்கள் கையிலே நான் கொடுக்கின்றேன். ஒரு நாளும் காணாது என்று சொன்னதும் இல்லை, மிச்சமும் கொண்டு வந்ததில்லை. இந்த நாளை திணையை நீங்கள் எப்படி பரிகரிக்கிறீர்கள் என்று நான் பார்வதி பார்க்க வேண்டும் என்று பார்வதியானவள் அவள் என்ன சொல்கிறாரானால், பகவானோட படியலப்பை, பகவானோட படியலப்பை இந்த பார்வதியால் பார்க்க வேணும். ஈஸ்வரனார் படியலப்பை இந்த ஈஸ்வரியால் பார்க்க வேணும். ஆமுதனார் படியலப்பை ஆதிசக்தியே பார்க்க வேணும். சங்கரனார் படியலப்பை படியலப்பை சக்தி நானும் பார்க்க வேணும். சிவசக்தி நானும் பார்க்க வேணும். பகவானோட படியளப்பை பார்வதியால் பார்க்க வேணும். இந்த ஈஸ்வரனார் படியளப்பை இந்த ஈஸ்வரியால் நான் பார்க்க வேண்டும் சுவாமி என்று பார்வதி சொன்ன போது, அம்மா பார்வதி, நான் பூலோகத்தில் எப்படிப்பட்ட மானிய மனுக்களை படைத்திருக்கின்றேன் தெரியுமா? வலியவர் எளியவர் ஏழை பணக்காரன் ஒருவருக்கும் அனைத்து செல்வங்களையும் கொடுத்திருப்பேன். ஆனால் குழந்தை செல்வம் கொடுத்திருக்க மாட்டேன். ஒருவர் வீட்டிலே 21 பெண் குழந்தைகளை கொடுத்திருப்பேன். அவங்க குடிக்க கூழ் இருக்காது, படுக்க பாய் இருக்காது, இருக்க இடம் இருக்காது. நீனும் பெண்மணம், பெண்மணம் எப்படி இருக்கும்? ஆமா, நீ என்னோட வடியலக்க வந்தீரானால் அவரை ஏன் இப்படி படைச்சிருக்கிறீங்க என்று கேள்வி மேலே கேள்வியாய் கேட்டு வருவாய். உனக்கு நான் பதில் சொல்லி வருவேனா இல்லை படியிழந்து வருவனா பார்வதி? அதனால நீ ஆதிவெள்ளி கைலாசத்திலே அமர வேண்டும் பார்வதி என்று சொல்லிவிட்டு பகவானோ படியிழக்க சென்று விட்டார். பார்வதியோ மனமதிலே எண்ணுகின்றார், இந்த பகவான் படியிழக்க தான் போறாரா இல்ல வேற எங்கேயும் போறாரா? இந்த சிறப்பான வேளையிலே பாடும் 6 பேரையும் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி நம்மளுக்கு அன்பளிப்பு செய்த செல்வ சீமான் யார் என்று கேட்டால் எம் ஜெய்சங்கர், மங்கள இசை ராஜமேளம். ஆமா, பேண்ட் செட் குழு வேணும் வேணும் மலைமுருகன் அருளாலே சென்ற இடங்கள் எல்லாம் சரி தூங்கி வாழ வேணும். வாழையடி வாழையாக வாழையடி வாழையாக வளர வேணும் கையில் போய். ஆதிசக்தி பார்வதியானவளோ மனமதிலே எண்ணுகின்றார், பகவானை நாமல் பரிசோதனை செய்ய வேண்டும். படியலக்கத்தான் போறாரா என்று நாமல் பரிசோதனை செய்ய வேண்டும்.
போட்டு வராரா? ஆமா பகவான பரிசோதனை செய்யணும். என்ன செய்யணும்? ஆதிசக்தி பார்வதியானவள் அவள் என்ன செய்கின்றாள் தெரியுமா? அங்கே ஆதிசக்தி பார்வதியாள் ஆதிசக்தி பார்வதியாள் என்ன செய்வாளானா கைலாசத்தில் வாசம் செய்யும் விஸ்வகர்மா தான் அழைத்து என் மகனே விஸ்வகர்மா என்னுடைய வார்த்தைகளே செப்பு நல்ல சிமிழதான் எனக்கு வேணுமப்பா பார்வதியா சொன்ன போது விஸ்வகர்மானவரும் எட்டாய பார்வதியே என்ன சிமிழதான் எனக்கு வேணுமம்மா தங்கத்தாலே செய்திடவா வெள்ளியால தந்திடவா பொன்னால செய்திடவா பொன்னால தந்திடவா என்ன சிமிழதான் எனக்கு வேணுமம்மா விஸ்வகர்மா கேட்ட போது அத்தி தத்தி பார்வதியார் என்ன சொல்வானா என்னே விஸ்வகர்மா தாஞ்சரம் கம்பு வெட்டி கட்டி சீவல் உண்டு செய்து பூவரசன் கம்பு வெட்டி புதிச்சு விழும் தான் கழிந்து கொண்டு வாடா என் மகனே கொண்டு வாடா என் மகனே பார்வதியா சொல்லுவாள் இது பார்வதியா சொன்ன போது பார்வதியா சொன்ன போது விஸ்வகர்மானவரும் காஞ்சரோ கம்பு வெட்டி கட்டை சிமை உண்டு பூவரசோ கம்பு வெட்டி புரிச்சி விழும் சாந்தடை திருக்காணியே போட்டு சீனி பூட்டை மேலே கொண்டு வந்த விஸ்வகர்மா பார்வதியா கையறிய கொடுத்தாரே விஸ்வகர்மா அவர் கொடுத்தாரே விஸ்வகர்மா ஆதிசக்தி பார்வதியானவளோ பார்வதி அப்படி விஸ்வகர்மாவே வரவழைத்தார். ஆமா அப்பா விஸ்வகர்மா எனக்கு ஒரு சிமிழ் வேணும் அப்பா. அப்படின்னுதான் ஒரு வார்த்தை சொன்னார். ஆமா பார்த்தார் விஸ்வகர்மா என்னம்மா தாயே பார்வதியே அம்மா பார்வதி உங்களுக்கு தங்கத்தால தந்திடவா வெள்ளியால தந்திடவா பொன்னால தந்திடவா மங்களத்தாலே தந்திடவா அப்பா விஸ்வகர்மா என்ன எனக்கு எப்படி சிமிழ் வேண்டும் என்றால் எப்படி காஞ்சரம் கம்பு வெட்டி கட்டை சிமிழ் உண்டு செய்து உண்டு செய்து பூவரசம் கம்பு வெட்டி புடிச்சு மேல் கடைந்து திருகாணி பூட்டும் போட்டு ஈனி கூட்ட மேல பூட்டி கொண்டு வாடா என் மகனே அவையே என்று பார்வதியால் சொன்ன போது அப்படியே செய்து கொண்டு வந்தார் விஸ்வகர்மானவர். ஏடி அப்படி கையில கொடுத்த போது பார்வதியோ சிமிழ பாக்கா பாக்குறா அம்மா ஐயா விஸ்வகர்மா என்னம்மா உன் கைவண்ணமே கைவண்ணம் அப்பா. ஏப்பா எவ்வளவு அழகான சிமிழ் கொண்டு வந்தீங்க இந்த முத்துமாலைய பரிசா வச்சுக்கோ. அப்படின்னு கொடுங்க ஆமா விஸ்வகர்மா வாங்கினாரா? வாங்கல அம்மா பார்வதியே அம்மா எனக்கு உங்களுடைய ஆசீர்வாதமா அன்பும் இருந்தா போதும். போதும் போதும் இந்த முத்துமாலைலாம் எனக்கு வேண்டாம். அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஸ்வகர்மா அப்படி சொன்னாரு. ஆமா நீங்க எல்லாம் என்ன செய்வீங்க? கூட அந்த நெக்லஸையும் கூடன்னு வாங்கிட்டு வந்துருவீங்க. என்னம்மா சொல்லு குழு கட்டணும்ல அப்படியா? வாங்கும்போது நல்லாதானே இருக்கு. குழு வாங்கும்போது கெட்டும் போதுதான் தெரியும். கெட்டும் போது யாரு செய்தாலும் அது செஞ்சிட வேண்டியது. அப்படியா? அப்படி விஸ்வகர்மா சொன்ன போது விஸ்வகர்மாவோ சென்று விட்டார். பார்வதியோ மனமதில எண்ணுகின்றார். இந்த சின்ன செவல்ல எதை புடிச்சு அடைக்கலாம்? சின்ன சிவனுக்குள்ள சிங்கத்தையா பிடிச்சி அடைக்க இல்ல உங்களைத்தான் புடிச்சு அடைக்க முடியுமா? முடியாது. இல்ல மத யாரைய புடிச்சு அடைக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. அவ எதை புடிச்சு அடிக்கலாம்? இவந்த பிடிக்கலாம். ஆதிசக்தி பார்வதியானவளோ அப்படி செப்பு சிமிழை கையில எடுத்துக்கொண்டு அவ எங்கே வருகிறாள் தெரியுமா? ஆதிசக்தி பார்வதியா பார்வதி எங்கே எங்கே வருவாள்?
தோப்பு. ஆமா இழுப்பந்தோப்புல கையா இப்படி இழுத்துட்டு போகுது. அப்படிதான் நினைச்சேன். அப்படியா? இழுப்பந்தோப்புக்கு வருகின்றால் ஆதிசக்தி பார்வதியானவள். அங்க இழுப்ப மரமா இருக்கு. ஆமா சரி. இழுப்பந்தோப்புல என்னது சாரசாரியா போக கண்டார். ரொம்ப சாரு. ஆமா நீங்க நினைக்கிற சார பாம்பு கிடையாது. சரி. எறும்பு வரிசையா செஞ்சா சாரசாரியா போகுதுன்னு சொல்லுவாங்க. சாரசாரியா போகும். ஆமா மாடு கூட்டமா இருந்தா என்ன செய்வாங்க? மந்த மந்தையா போதும்பாங்க. ஆனை கூட்டமா இருந்தா என்ன சொல்லுவாங்க? குப்பம் குப்பமா வருதும்பாங்க. அப்படியா? ஆமா. எறும்பு கூட்டம் கூட்டமா போனா சாரசாரியா போகுதுன்னு சொல்லுவாங்க. சாரசாரியா போகுது. ஆமா பார்த்தால் பார்வதியானவள். நம்ம செப்பு சிமிழ் அடைக்க நல்ல உயிர் இதுதான். சேவு சேவா வருது. சேவு சேவா வருதா? அப்படி இருக்கும் போது அந்த ஆதிசக்தி பார்வதியானவளோ ஆணெரும்பு பெண்ணெரும்பு ரெண்டு நல்ல எறும்பு எடுத்து அப்படி செப்பு சிமிழ்ல போட்டு அடக்கின்றார். ஒரு ஆணையும் முடிச்சு அடைக்க வேண்டியதானே. இதே ஒரு பொண்ணையும் அடைச்சோம்னு வச்சுக்கோங்க. ஆமா அங்கேயும் போய் என்ன செய்வாங்க? ஊர்வம்பு பேசிட்டு இருப்பாங்க. சரி குளத்து வேலைக்கு போறது எதுக்கு? அம்புடு ஊர்வம்பு அங்கதான் நடக்கும். அப்படியா? ஜாதகக்காரங்கிட்ட போய் நீங்க ஜாதகம் கேளுங்க, அவர் கூட ஒழுங்கா சொல்ல மாட்டாரு. இந்த குளத்து வேலையில போய் கேளுங்க, யார் வீட்டுல என்ன நடக்குன்னு எல்லா விவரமும் அங்கதான் நடக்கும். ஆமா அப்படி இருக்கும் போது அந்த ஆதிசக்தி பார்வதியானவளோ அப்படியா எல்லாருக்கும் வயிற்றுச்சலா தானே இருக்கும். ஒருத்தவங்க முன்னேறினாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வயிற்றுச்சலா தான் இருக்கும். ஆமா அதுக்கு என்ன செய்ய முடியும்? வளவாயை கூட மூடிடலாம், ஊர்வாயை மூடாதது அதான் அர்த்தம். ஆமா அப்படி இருக்கும் போது அந்த ஆதிசக்தி பார்வதியானவள என்ன செஞ்சா? ஒரு ஆணெரும்பு பெண்ணெரும்பு ரெண்டு நல்ல எறும்பு எடுத்தா. ஆமா அது பாட்டு அமைதியா இருக்கும். ஆமா போட மாட்டாங்க. அப்படியா? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இருக்கணும். அப்படியா? அப்படி இருக்கும் போது ஆதிசக்தி பார்வதியானவள செப்பு சிமலை அடைக்கின்றார். திருக்காணி பூட்டும் போட்டு மேலே ஒரு சீனி பூட்டையும் பூட்டுகின்றார். அப்படி பட்டு முந்தானே முடிந்து கொண்டு எக்களிலே சொருகிக் கொண்டு ஆதிசக்தி பார்வதியானவள் அப்படி கைலாச வாசலிலே கவலையோடு இருக்கின்றார். அவள் எப்படி இருக்கின்றாள்? அவளோ நீட்டி நகர் மடக்காமல் நீட்டி நகர் மடக்காமல் அவங்க கூந்தல் முடியாமல் கவிழ்ந்ததலை கவலையுமா கவிழ்ந்ததலை கவலையுமா கண்ணீரை இருப்பாள். படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமலே படையளந்து விட்டோம் நேர கைலாசம் வருகின்றார். அப்படி வந்து பார்க்கும் போது பகவானும் மனமதிலே எண்ணுகின்றார். நம்ம பார்வதி நம்மளை எதிர்பார்த்து எப்போதும் வாசல்ல இருப்பாள. இன்னைக்கு பார்வதியை காணுமே, எங்க போனா? பக்கத்து வீட்டுல போய் பேச போயிட்டாலோ? அப்ப எங்க போனா? சொன்னாம போயிட்டா வீட்டுக்கு வந்து அடி வாங்குறது யாரு? ஆமா அப்படி இருக்கும் போது பார்த்தார் பகவான். அம்மா பார்வதி ஏ பாரு. அப்படி இருக்கும் போது பகவானும் பார்வதியை செல்லமாக கூப்பிடுகின்றார். அம்மா பாரு நீ எங்க இருக்க? பார்வதி அங்க பக்கத்துலதான் இருக்கா. அவளும் கோபத்தில் இருக்கின்றாள்.
கோபத்துல முடியல கவனத்திலையும் கவனமா இருக்கா. நம்மள படியலக்க கூட்டு போகலன்னு கோபத்துல இருக்கா. அதுவும் வாசப்படியில அந்த அக்காவுக்காக ஒரு ஆமா அது மாதிரி தான் இருந்தா. அப்படியா? அவளும் காலை நீட்டிதான் உட்கார்ந்து இருந்தா பார்வதியும். சரி அப்படி இருக்கும் போது ஆமா பார்த்தார் பகவான். பார்வதியை காணுமே அப்படின்னு பார்த்தாங்களா? அவ அங்க உட்கார்ந்து இருக்கா. சரி அம்மா பார்வதி, பார்வதி எதற்கு இவளை கவலையோடு இருக்கின்றார்? உனக்கு என்னம்மா கவலை? ஆண்டவா பகவானே, நீங்க எங்க சென்று வருகிறீர்கள்? பார்வதி என்ன என்ன பார்த்தா தெரியல? எங்க போயிட்டு வரீங்க? 14 உலகம் சென்று எறும்புகளை யானை முதல் 84 லட்சம் கோடி சிவாத்மாக்களுக்கும் அடியளந்துட்டான். அப்படியா? என்னிடத்தில் 2 உயிர்கள் இருக்கிறது. என்ன உயிர்? நீங்கள் அதுக்கு படியளந்திருந்தால் நான் உங்களை நம்புகின்றேன். ஆமா அம்மா பார்வதி, அது என்ன உயிரை எடு பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம். என்று சொன்ன போது பட்டு முந்தானை அவிழ்த்தால் ஆதிசக்தி பார்வதியானவள் அவள் திருக்காலி பூட்டையும் அவிழ்த்து அப்படி சிமிழை திறந்து பார்க்கும் போது பார்க்கும்போது 2 எறும்பு எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி இருக்குதம்மா? அதுவோ ஒண்ணு மட்டும் ஒண்ணு இருக்கு, உண்ணாமை வைத்திருக்கு, இன்னும் முட்டு நின்று இருக்கு, தின்னாமல் வைத்திருக்கு. சுத்தி சுத்தி வருகையா, சுத்தி சுத்தி வருகையா, சொக்கார பாப்புதையா. பார்த்தார் பகவான். சரி அடியே பார்வதி, பார்வதி அந்த எறும்பு 2 இருக்கா இல்ல செத்து போச்சா யாரு பார்க்கலாம்? என்று சொன்ன போது ஆமா அவளோ பார்க்கின்றார். அது உண்ணு மட்டும் ஒண்ணு இருக்கு, உண்ணாமல் வைத்திருக்கு. அவையே அது இங்க முடிஞ்ச வரைக்கும் தின்னிருக்கு, உண்ணாமல் வைத்திருக்கு. சரி சிமிழை சுத்தி சுத்தி வருது, சொக்கரை ஏற்றி ஏற்று பார்க்குது. பார்த்தால் பார்வதியானவள் பயந்து நிலநடுங்கி கைய நெருக்கா கால தேய்க்கா. அது ஆமா கைய நெருக்கா கால தேய்க்கா. ஒரு பொண்ணா பிறந்தவ ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டானா என்ன செய்வா? அப்படி கையதான் நெரிப்பா. கைய நெருப்பா கால தேப்பா. பிள்ளைய எடுத்து மடியில வைப்பா. எதுக்கு எடுத்து படிக்கப்பா? மோச பார்த்தாது அடியாம இருப்பாரா? ஆமா. அப்படின்னுதான். அப்படி இருக்கும் போது பார்வதியானவளோ நாம தப்பாக பகவானை பரிசோதனை செய்து விட்டோமே. சரி இனி என்ன சொல்கிறாரா? நான் ஏ ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, ஆதிசக்தி வார்த்தைகளும் ஆதிசக்தி செய்த குற்றம் அதை நாரே பொறுக்க வேணும். ஈஸ்வரியா செய்த குற்றம் ஈஸ்வரனே பொறுக்க வேணும். பார்வதியா செய்த குற்றம் பார்வதியா செய்த குற்றம் பகவானே பொறுக்க வேணும். அடியே பார்வதி, நீயோ என்னை பரிசோதனை செய்து விட்டாய். நான் யார் என்று தெரியுமாடி உனக்கு? என்ன தெரியுமா? இந்த அகில உலகமே நான் தானடி எல்லாமே நான் தான் என்று பகவான் என்று சொல்கிறாரானாய். ஒன்னு ஒன்னாண்டி சிவ உடைய மனு நான் தாண்டி, ரெண்டாண்டி அந்த ஈஸ்வரனோ நான் தாண்டி, மூணு நல்ல மூணாண்டி யம பார்வதியே முக்கலனோ நான் தாண்டி.
அகில உலகமே அசையும் ஆமா என்று சொன்ன போது சரி அடியே பார்வதி நீயோ என்னை பரிசோதனை செய்து விட்டாய். சரி இந்த பரிசோதனை பாவம் தீர வேண்டுமானால் இந்த பரிசோதனை பாவம் தீர வேண்டுமானால் என்னை பிரிந்து 12 வருட காலங்கள் கம்பையாற்றின் கரையதிலே நீ கடியத்தவம் செய்ய வேண்டும் பார்வதி ஆமா பார்வதி என்று சொன்ன போது ஆதிசக்தி பார்வதியானவள் பார்வதி அவள் என்ன செய்கின்றாளானால் ஆதிசக்தி பார்வதியாள் 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 என்ன என்ன செய்வாளானா செய்வாளானா என்ன என்ன செய்வாளானா செய்வாளானா ஏ பார்வதியாள் பார்வதியாள் அப்படி ஆதிசக்தி பார்வதியானவளோ அதிகாலையில் தான் எழுந்து அப்படி குளித்து நீராடி கம்பையாற்றின் கரையதற்கே வருகின்றார். முட்டளவு மணல் குவித்து 300 லிங்கம் வைக்கின்றாள் ஆதிசக்தி பார்வதியானவள். அரையளவு மணல் குவித்து 1000 லிங்கம் வைத்தாள். மார்பளவு மணல் குவித்து மகாலிங்கம் 1 வைத்தாள். அப்படி ஆதிசக்தி பார்வதியானவள் 6 கால பூஜையும் அருமையோடு நடத்தி வருகின்றார். அப்படி 12 வருட காலங்களாக கடிய தவம் செய்து வருகின்றாள் ஆதிசக்தி பார்வதியானவள். பார்த்தார் பகவான் தேவேந்திரனை வரவழைத்தார். அப்பா தேவேந்திரா, அந்த கம்மையாற்றின் கரையதிலே ஆதிசக்தி பார்வதியானவளோ கடிய தவம் செய்து வருகின்றார். நீ என்ன செய்ய வேண்டும்? அவ தவத்தை கலைக்க வேண்டும். 2 புறமும் காட்டாற்று வெள்ளம் பெருக செய்ய வேண்டும். ஆமா, அப்படியா? அப்படி இருக்கும் போது வர்ண பகவானும் அப்படியே செய்கின்றார். ஆமா, அப்படி இருக்கும் போது 2 கரைகளும் வெள்ளம் புரண்டு ஓடி வருகின்றது. அப்படி ஆதிசக்தி பார்வதியானவளோ அவள் என்ன செய்கின்றார்? மகாலிங்கத்தை மார்போடு அணைத்துக் கொண்டார். அங்கே பார்வதியானவளோ அப்படி மகாலிங்கத்தை மார்போடு அழைத்த போது அங்கே பகவான் தோன்றினார். அம்மா பார்வதி, நீ 12 வருட காலங்கள் தவம் இருந்தது போதும். உனக்கு இன்று முதலாக இந்த கம்பையாற்றின் கரையதிலே நீ கடியத்தவம் செய்ததினாலே உனக்கு கம்பை காமாட்சி என்று ஒரு பெயர். ஆமா, 12 வருட காலங்கள் உன்னை நினைத்து நான் ஏக்கமாக இருந்ததினாலும் எனக்கு ஏகாம்பர மூர்த்தி என்று ஒரு பெயர். ஆமா, இப்பவும் பாத்தீங்கன்னா கணவர் என்ன செய்வாரு? மனைவிட்ட சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு அடிச்சு விரட்டிடுவாரு. ஆமா, மனைவி அம்மா வீட்டுக்கு போனோடனே இன்னும் காணுவேன்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க எப்ப வருவான்னு. ஆமா, அப்படியா? அப்படி இருக்கும் போது அந்த ஆதிசக்தி பார்வதியை அழைத்துக் கொண்டு ஆதிவெள்ளி கைலாசம் வருகிறார் ஆண்டவனாகிய சிவபெருமான். அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்தில் அங்க என்ன நடக்கிறது தெரியுமா? அங்கே ஆதிவெள்ளி கையிலே அரணாரும் பார்வதியும் சொக்கட்டங்கள் மண்டபத்தில் சோவியலுடன் பலத்தி சொக்கட்டனும் ஆடுகின்ற வேளையிலே பார்வதியால் எது சொல்வாள்?
பார்வதியும் அப்படி சொக்கட்டாங்கால் மண்டபத்தில் சோவை பரத்தி சொக்கட்டன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஆதிசக்தி பார்வதியானவளோ, ஏ ஆண்டவா பகவானே, எனக்கு ஒரு வரம் வேண்டும் சுவாமி. ஆளனில்ல ஆண் குழந்தை அடியாளுக்கு வேணும் சுவாமி. மன்னனில்ல மணி குழந்தை மாமுனியே தாருமையா. புருஷன் இல்ல புத்திரனே பூமானே தாருமையா. அம்மா பார்வதி, ஆளனில்ல ஆண் குழந்தை வேணுமா? ஆமா பார்வதி, எப்படி கேட்டா? ஆணனில்ல ஆண் குழந்தை அடியாளுக்கு வேணும். எப்ப வேணும்? எண்ணி 8 நாளைக்குள்ள வேணும். ஆமா, ஏதாவது ஒரு ஊனத்துல பிறந்துரும். இவன் 8 நாள்ல பிள்ளை கேட்காலே எப்படி கொடுக்க? அம்மா பார்வதி, 8 நாள்ல பிள்ளை கேட்க நான் எப்படி கொடுக்க? ஆண்டவா பகவானே, எனக்கு பிள்ளை வர வேணும். அது 8 நாள்ல தான் வேணும். ஆமா அடியே பார்வதி, ஆளனில்ல ஆண் குழந்தை அவன் கைலாசத்தில் இருக்க மாட்டான். தில்லைக்கு சென்றிடுவா, செத்த பிணங்கள் எல்லாம் திண்டிடுவா. சுடுகாடு செய்வாண்டி, சுத்த பிணங்கள் எல்லாம் திம்பாண்டி. இடுகாடு போவாண்டி, இறந்த பிணங்கள் எல்லாம் திம்பாண்டி. அதெல்லாம் முடியாது, எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும். ஆமா அம்மா பார்வதி, அவன் உனக்கும் உதவ மாட்டான், எனக்கும் உதவ மாட்டான். உனக்கு ஏற்கனவே 2 ஆம்பளை பிள்ளை கொடுத்துருக்கேன். 3வது ஒரு பொட்டை பிள்ளையாவது அவன் கேட்டாளா? அவன் 3வது ஆம்பளை பிள்ளை தான் வேணும்னு கேட்கா. ஆமா பகவானே, அது நம்மளுக்கு உதவினாலும் சரி உதவட்டாலும் சரி, நான் கேட்ட மாதிரி எனக்கு ஆம்பளை பிள்ளை 3வது பிள்ளை வேணும். பார்வதியால் கேட்ட போது, அம்மா பார்வதியே, நீ சொன்ன பேச்ச கேட்க மாட்ட, ஒரே பிடிவாதமாக இருக்கின்றா. ஆமா என்று பகவான் என்ன சொல்கிறாரா? ஆதிசக்தி பார்வதியா, ஆதிசக்தி பார்வதியா, இந்த பகவானோட வார்த்தைகள்
முன்னாலே வந்து அப்படி கண்களை மூடிக்கொண்டு மண்டி போட்டு தான் இருந்து முந்தி ஏந்தி கொண்டிருக்கின்றார். ஆண்டவனாகிய சிவபெருமானோ மண்டு போல ரூபம் கொண்டு தூண்டாத மணி விளக்கை தூண்டிவிட்டார் பகவான். அப்படி முத்து போல 3 சுடர் பார்வதி முந்தானையில் வந்து விழுந்திருமார். ஊட்டி பிடித்தால் கொம்மனையால் பார்வதியானவள். அப்படி கைலாச வாசலுக்கு வந்து குழந்தைய பார்க்கணும்னு சொல்றா. அவன் நினைச்சு எப்படி செய்தா? அப்படி முந்தானை விரித்து பார்க்கும் போது குழந்தை எப்படி இருக்கு, பிள்ளை எப்படி இருக்கு? கையும் இல்ல, காலும் இல்ல, கண்ணுக்கு செவியும் இல்ல, வாயும் இல்ல, வயிறும் இல்ல, ஒரு குழந்தைக்கு தான் ஆதிசக்தி பார்வதியா பகவான் உலகிடமறிய ஆண்டவனே பகவானே பிள்ளை கேட்டதற்கு பெருமுண்டத்தை கொடுக்கலாமா? மதுர வரம் கேட்டதற்கு மாமுண்டத்தை கொடுக்கலாமா? பார்வதியா கேட்ட போது ஆண்டவன் பகவானோ பிரம்மதேவர் வரவழைத்து பிறந்ததொரு உலகிற்குத்தான் கண்ணுக்கு செவி படித்தான், வாயு நல்ல வயிறு படித்தான். உயிர் கொடுத்த பகவானோ, உயிர் கொடுத்த பகவானோ ஆண்டவன் பகவானோ. இந்த ஆதிசக்தி பார்வதியானவளோ குழந்தைய பார்க்கணும் முந்தானை விருத்தி பார்க்கா. குழந்தை எப்படி இருக்கு? கையும் இல்ல, காலும் இல்ல, கண்மூக்கு செவியும் இல்ல, வாயும் இல்ல, வயிறும் இல்ல, வகுத்ததோடு குழந்தைக்கு ஆதிசக்தி பார்வதி என்ன செஞ்சா? பிள்ளை அப்படி கீழே வச்சா. பகவான் இடத்துல ஓடோடி வருகின்றார். ஆண்டவா பகவானே, நான் இந்த பிள்ளை வரம் கேட்டதுக்கு நீங்க பெருமுண்டத்தை கொடுத்தது என்ன? முதலை வரம் கேட்டதற்கு பார்த்தால் பகவான் பிரம்மதேவரை வரவழைத்தார். பிறந்தோர் குழந்தைக்கு கண்மூக்கு செவி படைத்தார், வாயு நல்ல வயிறு படைத்தார், உயிர் கொடுத்தார் பகவான். உயிர் கொடுத்த பிள்ளை எப்படி அழுவது? ஆமா, குவா குவா என்று குரலோசை போடுகின்றது. பார்த்தால் பார்வதியானவள் அவள் என்ன செய்கின்றாளா? அவளோ வாரி மெல்ல எடுத்தாள், வாரி மெல்ல எடுத்தாளே, வாய்க்குளிர முத்தமிட்டாள், சேத்து மெல்ல எடுத்தாளே, வாயில் முத்தமிட்டாள், கண்ணத்தோடு கண்ணு வைத்து, கண்ணத்தோடு கண்ணு வைத்து முத்தமிட்டா குழந்தைக்குத்தான். ஆண்டவா பகவானே, இந்த படைத்த குழந்தைக்கு நீங்கள் தான் பெயர் கொடுக்க வேண்டும். நல்ல ஒரு பேர் சொல்லுங்க பகவானே. ஆமா என்று சொன்ன போது அந்த பிறந்த குழந்தைக்கு ஆண்டவனாகிய சிவபெருமான் எப்படி பேராமம் சூட்டுகிறார் தெரியுமா? தானே தானே தன்னோ தன்னாலே தன்னா, ஐயா தன்னாலே தன்னா, தன்னாலே தோ தானே தன்னா, தன்னாலே தன்னா. ஐயா மணிவிலக்கே பிறந்ததாலே மாயாண்டி ஒரு பெயரா சுடரொளிவே பிறந்ததாலே சுடலென்னே ஒரு பெயரா முண்டமாக உருண்டதாலே உருண்டதாலே முண்ட சுவாமியே ஒரு பெயரா மணிவிளக்கில் பிறந்ததினால் மாயாண்டி சுடலை என்றும், சுடர் ஒளிவில் பிறந்ததினால் பாறையடி சுடலை என்றும், முண்டமாக உருண்டதினால் முண்ட சுவாமி என்று சொல்லி பெயர் கொடுத்தார் முக்கண்ணன் ஆகிய பகவான். அப்படி பிறந்த குழந்தையை ஆதிசக்தி பார்வதியானவள் அப்படி ரொம்ப செல்லமாகவே வளர்த்து வருகின்றார்.
ஆமா தரையதிலே விட்டோமானால் தங்க கால் நோகம் என்று இந்த பூமியிலே விட்டோமானால் என்ன செஞ்சார் தோல்லை மார்பளையும் போட்டு அப்படி வளர்த்து கொண்டிருக்கின்றார் ஆமா அந்த ஆதிசக்தி பார்வதியானவளோ மனமதிலே எண்ணுகின்றார் நம்ம எவ்வளவுதான் தோல்லை மார்பளையும் போட்டு வளர்த்தாலும் நம்ம மகன் இந்த பாறையடி சுடலைக்கு அழகான தொட்டில் செய்ய வேண்டும் ஆமா பாறையடி சுடலைக்கு அழகான தொட்டில் செய்ய சொல்ல வேண்டும் தொட்டில் செய்யணும்னா யாருக்கு சொல்லணும் யார்கிட்ட சொல்லணும் ஆமா அந்த ஆதிசக்தி பார்வதியானவள் விஸ்வகர்மாவை வரவழைக்கிறார் அப்பா விஸ்வகர்மா என் மகன் பாறையடி சுடலைக்கு ஒரு அழகான தொட்டில் நீதான் செய்து வர வேண்டும் ஆமா இந்த காலத்துல பூலோகத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு என்ன செய்வாங்க ரேஷன் கடை வேஷ்டி ரேஷன் கடை சேலை தான் ஆமா சரி அந்த காலத்துல தொட்டில் எப்படி ஆடும் எப்படி ஆடும் இப்படி முன்னும் பின்னமா ஆடும் முன்னும் பின்னமா ஆட்டி விட்டா ஆடும் சரி இப்போ உள்ள தொட்டில் எப்படி ஆடும் எப்படி ஆடுது மோட்ல கொறுத்து விட்டு சரி இழுத்து விட்டா போதும் மோட்டுக்கு வீட்டுக்கு வரும் அதான் ஸ்பிரிங் தொட்டில் ஆமா அதான் நெஞ்சு கூட தெரிஞ்சு போய் இருக்கு அப்படியா அப்படி ஆட்டி விட்டுட்டு அவங்க பாட்டு வேலைக்கு போயிருவாங்க பிள்ளைய பாரு அந்த பாரு கட்டை அடிக்க பிள்ளைய பாரு நெஞ்ச பாரு அப்படியா ஒரு அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சிட வேண்டியதானே அயன் பாக்ஸ் வச்சுட்டேன் நாளைக்கு உங்க பொண்டாட்டி வேணிட்டு சொல்லுறேன் அப்படி இருக்கும் போது அந்த ஆதிசக்தி பார்வதியானவளோ மனமதிலே எண்ணுகிறார் நம்ம பாறையடி சுடலைக்கு அழகான தொட்டில் செய்து வர சொல்ல வேண்டும் என் விஸ்வகர்மானிடத்திலே சொன்ன போது அந்த விஸ்வகர்மானவரோ அவர் என்ன செய்கிறாரான விஸ்வகர்மானவரோ விஸ்வகர்மானவரோ அவர் என்ன என்ன செய்வாரா இந்த பாறையடி சுடலைக்குத்தான் நாம தொட்டில் அது செய்ய வேண்டும் என்று சொல்லி வாராரே அவர் பால்மரத்தால் தொட்டில் செய்து ஐயா பசும் ஒன்னால் சங்கிலிட்டு மயிலெழுதி குயிலெழுதி மாமன்மார்கள் பேரெழுதி அந்த வலது புற சட்டத்தில வாயுதேவன் அச்சரமா இடது புற சட்டத்தில யமனோட அச்சரமா அங்க முன்புறத்து சட்டத்தில மூர்த்தி அச்சரமா பின்புறத்து சட்டத்தில ரம்மதேவன் அச்சரமா அந்த அச்சரங்கள் தான் வரைந்து அழகான தொட்டிலாறு செய்து வந்த விஸ்வகர்மா அந்த பார்வதியால் கையதிய அந்த தொட்டிலையும் தான் கொடுத்தார் ஆதிசக்தி பார்வதியானவளோ அப்படி விஸ்வகர்மாண்ட தொட்டிலே கேட்ட போது அவளோ பால்மரத்தால் தொட்டில் செய்து பசுமொன்னால் சங்கிலிட்டு மயிலெழுதி குயிலெழுதி மாமன்மார்கள் பேரெழுதி வலதுபுற சட்டத்தில வாயுதேவன் அச்சரம்மா ஆமா இடதுபுற சட்டத்தில யமனோட அச்சரம் முன்புறத்து சட்டத்தில மும்மூர்த்தி அச்சரம் அப்படி அச்சரங்கள்லாம் தான் வரைந்து அப்படி தொட்டில அப்படி சித்திர வேலை கண்டிருக்காரு விஸ்வகர்மானவர் ஆமா அப்படி அருமையாக செய்து கொண்டு வந்து பார்வதி கையதிலே கொடுக்கின்றார் வாங்கினால் பார்வதியானவள் அப்பா விஸ்வகர்மா உன் கைவண்ணமே கைவண்ணம் மறுபடியும் இந்த முத்துமாலையை பரிசாக வச்சுக்கோன்னு கொடுக்கா அவர் வாங்கினாரா அம்மா பார்வதி உங்க ஆசீர்வாதம் மட்டுமே எனக்கு போதும் இந்த காலத்துல யார் சொல்லுவா அப்படியா அப்புறம் எங்களுக்கு ஒரு வீட்டு கதவு வேணுமே ஆமா சரி
அப்படி இருக்கும்போது ஆதிசக்தி பார்வதியானவள் அப்படி உத்தரத்திலே தொட்டிலை கட்டுகின்றார். அப்படி என்ன செஞ்சா வெல்வெட்டு மெத்தை விரித்து பூ அரும்ப என்ன செஞ்சா காம்பெல்லாம் எடுத்து தூர போட்டுட்டு இதெல்லாம் மட்டும் போடுகின்றார். ஆமா, எந்த பிள்ளைய? நம்ம பாறையடி சுடலைய. ஆமா, அப்படி பார்வதியா வளர்ந்து கொண்டிருக்கும் போது அப்படி பாறையடி சுடலைய தொட்டிலே படுக்க வைத்தாள். தாலாட்டு பாடுகின்றாள் ஆதிசக்தி பார்வதியானவள். அந்த காலத்துலதான் தாலாட்டுலாம் உண்டு. இந்த காலத்துல யாருக்காவது உண்டா? எல்லாரும் என்ன செய்வாங்க? செல்ல போட்டு மாவா கையில குடுத்துட்டு தொட்டில போட்டு போயிருவாங்க. செல்லுல பாட்டை வச்சுட்டு போயிருந்தாங்க. இப்ப இந்த காலத்துல அப்படிதான் நடக்கு. எங்க ஆட்சி காலத்துலதான் தாலாட்டு அப்படி நல்லா பாடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? யாருக்கு தாலாட்டு பாடினாங்க? குழந்தைக்கா குழந்தைக்கா? அப்படியா? இதெல்லாம் வெளியில சொல்லலாமா? அப்படியா? அப்படி இருக்கும்போது இந்த காலத்துல யாருக்காவது தாலாட்டு தெரியுமா? ஆமா, உழவ போட சொன்னா எல்லாரும் குடிஞ்சுக்கிடுவாங்க. எல்லாரும் குடிஞ்சுக்கிடுவாங்க. ஆமா, பொண்ணா பிறந்தா 3 விஷயம் கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். என்ன செய்யணும்? முதல் விஷயம் தாலாட்டு பாட தெரிய வேண்டும். ஆமா ஆமா. ரெண்டாவது விஷயம் என்னது? குழவ போட தெரியணும். இப்ப யாருக்காவது தெரியுமா? யாராவது குழவு போடுறாங்களா? ஒருத்தரும் குழவு போடல, யாருக்கும் தெரியாது. ஆமா. மூணாவது விஷயம் என்னது? ஒப்பாரி வச்சு அழ தெரியணும். ஆமா, இது பொண்ணா பிறந்தா இந்த 3 விஷயமும் கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். இந்த காலத்துல 3 விஷயமும் எந்த பொண்ணுக்கு தெரியல. அப்படியா? அது நீங்க அப்படி அழுவீங்க. பல சொன்னா எப்படி? சத்தமே வராது, கண்ணீர் மட்டும்தான் வடியும். அப்படி இருக்கு இந்த காலத்துல. அந்த ஆதிசக்தி பார்வதியானவளோ நம்ம பாறை மாயாண்டி சுடலைக்கு எப்படி தாலாட்டு பாடுகிறார்? ஏதோ அவளுக்கு தெரிஞ்சதோ தாலாட்டு பாடுதா? ஆமா, எனக்கும் ஏதோ தெரிஞ்சதோ தாலாட்டு பாடுதேன். ஆரீரீராரோ கண்ணே ஆரீரீராரோ 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 ஆரீரீராரோ. பார்வதி கண்ணூரங்க வைத்து விட்டு அவ என்ன செஞ்சா? அவ மனமதிலே இணைக்கின்றார். பிள்ளைய பார்த்த போது புருஷனை மறந்து போனோமே, மதலையை பார்த்த போது மன்னவனை மறந்து போனோமே. என் ஆதிசக்தி பார்வதியானவளோ பாறையடி சுடலை உறங்க வைத்து விட்டு பகவானை தேடி செல்கின்றார். அங்க பகவானிடத்திலே ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு இருவேரும் சொக்கட்டன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய வேளையில மையான பேச்சியம்மா அவ எப்படி மாயாடி சுடலை அழைக்கின்றாள் தெரியுமா? ஏ என் மகனே சுடலாயா, என் மகனே சுடலாயா, ஆசந்த மரங்களாமா, அப்பா அப்பா சுடலாயா, மையான கரையதில மானபீனம் வேகுதப்பா, பூவரசங்கட்டையில பணமிருந்து வேகுதப்பா, ஏழுக்கரங்கட்டையில ஏழுபீனம் வேகுதப்பா, என் மகனே மாயாண்டி தாயார் மாடு
செய்தார் அக்கினி தேவனை வரவழைத்தார் ஆனப்பந்தம் கொளுத்துகின்றார் ஆனப்பந்தம். ஆமா என்ன செஞ்சாரு பார